ஹெட் அண்ட் டைட்டில் சம்மந்தமாக பார்க்க போகின்றோம். ஹெட்டிங் பார்த்திங்கன்னா 6 வரை கொடுக்கலாம்னு சொல்லி நான் உங்களுக்கு கடந்த பதிவுகளில் கூறியிருந்தேன். H6 வரை கொடுக்கலாம். அதே நேரம் பாடிக்குள்ள ஒரு பேராகிராஃபும் கொடுத்து ஹெட்டிங்கும் கொடுத்து நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகின்றேன். இப்போ இதில் டைட்டிலில் திஸ் இஸ் த டைட்டில் ஆஃப் த பேஜ்னு சொல்லி இந்த டைட்டில் என்ற இடத்துல நான் கொடுக்க போகின்றேன். அதே நேரத்தில் பாடிக்கு கீழே H1 சொல்லி தொடங்குறேன். H1ல் நான் கொடுக்க போகின்றேன் ஹெட்டிங். H1ல் திஸ் இஸ் த பாடி ஆஃப் த பேஜ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு ஃப்ளாஷ் போட்டு H1 முடிக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஹெட்டிங்குக்கு இப்போ நான் கொடுத்துட்டேன். எனி பேராகிராஃப் மாதிரி ஒன்று கொடுக்க போகின்றேன். அதுக்கு பேராகிராஃபில் ஏதாவது ஒரு நீங்கள் என்ன கொடுக்க விரும்புகிறீங்களோ அதை கொடுக்கலாம். இந்த பீக்குள்ளே எனக்கு விருப்பமான ஒரு குட்டி பேராகிராஃபை கொடுக்க போகிறேன். அதாவது அந்த ஹெட்டிங்குக்கு சூட் ஆகிற மாதிரி ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு இந்த ஃப்ளாஷ் போட்டு பீயை க்ளோஸ் பண்ணுறேன். எப்படி சேவ் பண்ணணுமென்று உங்களுக்கு நான் கூறியிருக்கின்றேன். சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசரில் எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி தான் டிஸ்பிளே ஆகும். அதாவது ஹெட்டிங் பார்த்திங்கன்னா நான் H1 சைஸில் கொடுத்துருக்குறேன். H1 சைஸில் கொடுத்துருக்கிறபடியால் அந்த கணக்குக்கு அவுட்புட் பார்த்திங்கன்னா அதாவது ப்ரௌசரில் அந்த மாதிரி சைஸில் டிஸ்பிளே ஆகுது. இதே இப்போ பேராகிராஃப் கொடுத்துருக்குறேன். அது நார்மலாக டிஸ்பிளே ஆகிற மாதிரி டிஸ்பிளே ஆகுது. அதாவது ஹெட்டிங்கு கீழே ஒரு பேராகிராஃப். இப்போ அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறோம் போல்ட் அண்ட் இட்டாலிக்கில் எப்படி நாங்கள் செய்ய போகின்றோம் HTMLன்னு பார்க்க போகின்றோம். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா பாடிக்கு கீழே ஒரு பேராகிராஃப் உண்டு. அதான் பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸ் ஒன்று கொடுக்குறேன். திஸ் இஸ் ஹவ் வி மேக் அ வேர்ட் அப்பியர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு டைப் பண்ணுறேன். போல்டுன்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு பிறகு ஃப்ளாஷ் போட்டு க்ளோஸ் பண்ணுறேன். அடுத்த ஒரு பேராகிராஃப் அதில் பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குறது இன்சைட் ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் யூ மைட் சி சம்னு சொல்லிட்டு பி அதாவது போர்டில் கொடுக்குறேன். கீ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அந்த ஃப்ளாஷ் போட்டு போல்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இன் போல்டுன்னு சொல்லிவிட்டு ஃப்ளாஷ் போட்டு பியை க்ளோஸ் பண்ணுறேன். மேலே குறிப்பிட்ட அந்த பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா போல்டு அந்த வேர்ட் வந்து தடிப்பாக இருக்கணும் என்று சொல்லி கொடுத்துருக்குறேன். ரெண்டாவது பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா கீ ஃபீச்சர்ஸ் ஒன்று இருக்குது இல்லையா, அது வந்து கொஞ்சம் திக்காக போல்டாக இருக்கு, அதாவது டார்க்காக இருக்கணும் என்று சொல்லி கொடுத்துருக்குறேன். இப்போ அதை எப்படி அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ இதை நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணதுக்கப்புறம் அவுட்புட் ப்ரௌசரில் எப்படி வருதுன்னு பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது.
ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த போல்டுன்னு சொல்லி நான் கொடுத்துருந்தேன் இல்லையா, பாருங்கள் போல்டுன்னு சொல்லி நான் கொடுத்துருக்கின்றேன். அந்த சொல் மட்டும் போல்டாக, அதாவது தடிப்பாக டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். அடுத்ததில் நான் என்ன கொடுத்துருந்தேன், போல்டாக வரணுமெண்ட் எது கொடுத்துருந்தேன், கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா போல்டாக வரணும்னு சொல்லி கொடுத்துருந்தேன். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த கீ ஃபீச்சர்ஸ் மட்டும் போல்டாக வந்திருக்கிறது. அடுத்து நாங்கள் பார்க்க இருக்கிறது இட்டாலிக்கில் எப்படி நாங்கள் HTML கொடுக்க போகிறோம். இப்போ பாடிக்குள்ள 3 பேராகிராஃப் கொடுக்க போகிறேன். அதாவது Pயில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு சென்டென்ஸ் டைப் பண்ணுறேன். அதில் பார்த்தீங்கன்னா நான் உதாரணமாக திஸ் இஸ் ஹவ் வி மேக் அ வேர்ட் அப்படின்ற நான் கொடுத்தேன் இல்லையா, போல்டுக்கு மாற்றுறதுக்காக அந்த சென்டென்ஸை இதில் கொடுக்குறேன். அதில் அந்த போல்டுன்ற இருக்கிறத அப்படி எடுத்துட்டு இட்டாலிக், அதாவது ஐயன்னு சொல்லி கொடுத்துட்டு இட்டாலிக்குன்னு சொல்லி டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு ஸ்லாஷ் போட்டு அந்த ஐயை முடிக்கிறேன். ரெண்டாவது பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறேன். அதில் கொடுத்துட்டு இடையில 2 சென்டென்ஸை பார்த்தீங்கன்னா இட்டாலிக்கில் கொடுக்க போகணும். இரண்டாவது பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா சொலன் ட்ரேபசமன் இருக்கிறத நான் இட்டாலிக்கில் கொடுக்கணுமென்று ஆசைப்படுகின்றேன். ட்ரேபசம்ன்றதோட அந்த இட்டாலிக் வந்தால் எனக்கு போதும். அப்போ நான் ஸ்லாஷ் போட்டு அந்த ஐயை முடிக்கிறேன். முடிச்சுட்டு டாட் கொடுத்துட்டு ஸ்லாஷ் போட்டு அந்த தொடங்கின அந்த பேராகிராஃபை முடிக்கிறேன். அடுத்து மூன்றாவது பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா அந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா என்டேவியர் இருக்கிறத பார்த்தீங்கன்னா இட்டாலிக்கில் கொடுக்கணுமென்று ஆசைப்படுகிறேன். அப்போ டைப் பண்ணிவிட்டு அந்த என்டேவியருக்கு முன்னால் இட்டாலிக் சிம்பிள் ஐயை கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்டேவியரை டைப் பண்ணிவிட்டு ஸ்லாஷ் போட்டு அந்த ஐயை முடிச்சுட்டு டாட் போட்டுட்டு ஸ்லாஷ் போட்டு அந்த தொடங்கின பேராகிராஃபை முடிக்கிறேன். இதனுடைய அவுட்புட் எப்படி இருக்குமென்று பார்க்கலாம். இப்போ அதையே அப்படியே நான் நோட் பேடில் கொடுத்துருக்குறேன் பிசியில். பாருங்கள், முதலாவது பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா இட்டாலிக்குன்ற அந்த வேர்ட் மட்டும் இட்டாலிக்கில் வரணும்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். இரண்டாவது பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா சொலனம் டெபசம் அதுவும் பார்த்தீங்கன்னா இட்டாலிக்கில் வரணும்னு கொடுத்துருக்குறேன். மூன்றாவது பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா என்டேவியர் இட்டாலிக்கில் வரணும்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். இப்போ இதை நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணதுக்கப்புறம் ப்ரௌசரில் எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. முதலாவது பேராகிராஃபில் நான் இட்டாலிக்குன்ற அந்த வேர்டை கொடுத்துருந்தேன். இட்டாலிக்கில் வரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். பாருங்கள், இட்டாலிக் என்ற அந்த வேர்டை இட்டாலிக்கில் வரணும்னு சொல்லி நான் கொடுத்துருந்தேன். அதே போல் இதில் பார்த்தீங்கன்னா சொலனன் டெபசம்ன்றது எனக்கு இட்டாலிக்கில் வரணுமென்று விருப்பம். இரண்டாவது பேராகிராஃபில் அதில் ஒரு ஸ்பேஸ் வரணும் இல்லையா, அதில் ஒரு ஸ்பேஸ் ஒன்று போடுவோம்.
ஓகே. இப்போ பாருங்க அந்த கொடுத்த அந்த வேர்ட் மட்டும் இட்டாலிக்கில் டிஸ்பிளே ஆகுது. அடுத்தது என்டேவியர்.